அன்பு நண்பர்களே, இந்த வீடியோல ஓஷோ நம்மை பார்த்து கேட்கும் ஒரு முக்கியமான கேள்வி, அதாவது நீங்கள் ஒரு ஒரிஜினலா அல்லது கார்பன் காப்பியா என்பதுதான் அந்த கேள்வி. நீங்கள் உங்கள் அபிமான சினிமா நட்சத்திரத்தின் கார்பன் காப்பியா, இல்லை உங்களுக்கு மிகவும் பிடித்த ஆசிரியரின் அல்லது உடன் பிறந்த சகோதரனின் அல்லது சகோதரியின் கார்பன் காப்பியா, இல்லை உங்களுக்கு பிடித்த பாடகரின், எழுத்தாளரின் என்று இந்த லிஸ்ட் நீண்டு கொண்டே போகலாம். இந்த வீடியோல ஓஷோ ஒரு ஜென் ஞானியின் சுவாரஸ்யமான கதையை நம்மிடம் சொல்கிறார். அந்த ஞானி போகுஜு என்ற ஜென் மாஸ்டரிடம் தன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்ட போது போகுஜு அவரை பல முறை அடித்து காயப்படுத்தி விரட்டியிருக்கிறார். அவர் விடாமல் தொந்தரவு கொடுத்ததால் தனது குடிசையின் ஜன்னல் வழியாக தூக்கி எறிந்திருக்கிறார். இறுதி வரை அவரை சீடனாக போகுஜு ஏற்றுக்கொள்ளவே இல்லை. கடைசியில் அந்த ஞானிக்கு என்ன ஆனது? அவருக்கு ஏற்பட்ட சுவாரஸ்யமான கடினமான அனுபவங்கள் தான் என்ன? அதிலிருந்து நமக்கு கிடைக்கும் விலை மதிக்க முடியாத ரகசியங்கள் தான் என்ன? புத்தர் என்னை பின்செல் அல்லது ஃபாலோ மீ என்று சொன்னால் அவரை அப்படியே இமிட்டேட் செய்ய வேண்டும் என்று அர்த்தம் அல்ல. ஃபாலோ மீ என்று அவர் சொல்வதற்கு என்னை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொள் என்ற அர்த்தமும் அல்ல. ஃபாலோவிங் ஹிம் ஹாஸ் a totally different meaning. There is a Zen story. ஒரு ஜென் மிஸ்டிக் ஒரு முக்கியமான பண்டிகையை கொண்டாடினார். ஒருவருடைய குருவின் பிறந்த நாள் என்றைக்கோ அன்றுதான் அந்த பண்டிகை கொண்டாடப்பட வேண்டும். ஆனால் மக்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பம். எனவே அவர்கள், எங்களுக்கு தெரிந்தவரை உங்களுக்கு தான் குருவே கிடையாதே, நாங்கள் கேள்விப்பட்டதெல்லாம் நீங்கள் போகுஜு என்ற கிரேட் மாஸ்டரிடம் சென்று பலமுறை சீடனாக ஏற்றுக்கொள்ள சொன்னதாகவும், ஆனால் அவர் உங்களை சீடனாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதுதான். அது மட்டுமல்லாமல் உங்களை அவர் பல முறை தன்னுடைய குடிசைக்குள் இருந்து விரட்டி அடித்திருக்கிறார். விடாமல் தொந்தரவு செய்த காரணத்தால் உங்களை பல முறை அவர் அடித்திருக்கிறார் என்றும், ஒரு முறை உங்களை அவர் குடிசையின் ஜன்னல் வழியாக தூக்கி வெளியே வீசினார் என்றும் கூட கேள்விப்பட்டோம். அவர் உங்களை கடைசி வரை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, சந்நியாசம் வழங்கவும் இல்லை. பிறகு ஏன் இந்த பண்டிகையை இன்று கொண்டாடுகிறீர்கள்? இந்த கொண்டாட்டம் உங்கள் குருவின் பிறந்த நாளில் தானே அனுசரிக்கப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு அந்த ஞானி, இருந்தாலும் அவர் என் குருதான், அவர் என்னை ஏற்றுக்கொள்ளாதது, என்னை தூக்கி வெளியே எறிந்தது, விடாமல் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்தது என்று அவர் செய்த அனைத்து செயல்களும் தான் அவர் எனக்கு சந்நியாசத்தை வழங்கியதின் அடையாளம். அவர் என்னிடம் be light unto yourself, there is no need to follow me என்று சொல்லிக்கொண்டே இருந்திருக்கிறார் என்று அர்த்தம். அவர் என்னை தொடர்ச்சியாக விரட்டி அடித்ததால் நான் ஒரு மரத்தடியில் அமர்ந்தேன், ஞானம் பெற்றேன். யாரையும் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டிய அவசியம் எனக்கு இல்லாமல் போனது. நான் அறிந்ததிலேயே போகுஜு தான் அருமையான மனிதர். அவர் என்னை அனுமதித்து இருந்தால் நான் அவரின் நிழலாக மாறியிருப்பேன். நான் இன்னொரு போகுஜுவாக மாறியிருப்பேன். நான் அவரை அதிகம் நேசித்ததால் அவரை போலவே ஒவ்வொரு விஷயத்தையும் இமிட்டேட் செய்திருப்பேன். அவர் விரும்பி சாப்பிடும் உணவை சாப்பிட்டு இருப்பேன். அவர் போலவே நடந்தும் இருப்பேன். அவர் சொன்ன போதித்த அதே விஷயங்களை போதித்திருப்பேன். மொத்தத்தில் அவருடைய கார்பன் காப்பியாக இருந்திருப்பேன். ஆனால் அவர் மிகப்பெரிய மனிதர், என்னுடைய குருநாதர் அவர்தான். என்னை கடைசி வரை அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அவருக்கு எல்லாம் தெரியும். என் கண்களை பார்த்த அடுத்த வினாடி என் எதிர்காலத்தை தெரிந்து கொண்டார். அவர் என்னை ஏற்றுக்கொண்டிருந்தால் நான் ஒரு போலி ஆசாமியாக இருந்திருப்பேன்.
ஒரு உண்மையான ஆத்தென்டிக் இண்டிவிஜுவலாக இருந்திருக்க மாட்டேன் என்பது அவருக்கு நன்றாகவே தெரிந்திருக்கிறது. அது தெரிந்துதான் அவர் என் மேல் கடினமாக நடந்து கொண்டார். அவர் என் மேல் கடினமாக நடந்து கொண்டது அவருடைய கருணையால் தான். அவரால் தான் ஞானம் பெற்றேன். அதனால் தான் இந்த நாளை கொண்டாடுகிறேன். இன்று என் குருநாதரின் பிறந்த நாள் என்று பதில் சொன்னார். இவ்வளவு சொன்ன பிறகும், இந்த பதிலுக்கு பிறகும் யாரோ ஒருவர், ஆனால் உங்களுடைய வாழ்க்கை முறையை பார்த்தால் அதற்கும் போகோஜுவிற்கும் எந்த தொடர்பும் இருப்பதாக தெரியவில்லையே. உங்களுடைய போதனைகள் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கிறது. வித்தியாசம் மட்டுமல்ல, சில நேரங்களில் அதற்கு முற்றிலும் மாறுபட்ட கருத்தை அது முன்வைக்கிறது. எப்படி அவர் உங்களுடைய குரு, நீங்கள் அவருடைய சீடர் என்று உங்களால் சொல்ல முடிகிறது என்று கேட்டார். அதற்கு அந்த ஞானி, அவர் ஒரு நாளும் அவருடைய குருவை பின்பற்றியதில்லை. நானும் அப்படித்தான். அது அவருடைய அடிப்படை பண்பு. அவரும் பின்பற்றவில்லை, நானும் பின்பற்றவில்லை. அதன் மூலம் அவரை பின்பற்றினேன். நான் அவருடைய ஃபாலோவர், அவர் என்னுடைய மாஸ்டர் என்று பதில் சொன்னார். இன்வேல்யூபிள் சீக்ரெட்ஸ். ஆமாம், இவை விலை மதிக்க முடியாத ரகசியங்கள். உண்மையான தேடுதல் உள்ள மனிதரின் வாழ்க்கை ஒரு சாதாரண வாழ்க்கை அல்ல. அதை ஒரு குறிப்பிட்ட பேட்டர்னுக்குள் அடைக்க முடியாது. ஒரு குறிப்பிட்ட வாழ்க்கை முறைக்குள், அதாவது கிறிஸ்டியன், ஹிந்து, முகமடன் என்று அடைக்க முடியாது. உண்மையான தேடுதல் உள்ள மனிதனுடைய வாழ்க்கை சுதந்திரமானது. The life of a real seeker is the life of freedom. புத்தர் ஃபாலோ மீ, ஃபாலோ த வே என்று சொல்லும்போது அவர் யாரையும் அவருடைய கார்பன் காப்பியாக மாற சொல்லவில்லை. அவருடைய வாழ்க்கையை புரிந்து கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஒரு வைஸ் மேனை பின்தொடர்வது அவரை பின்பற்றுவது என்று அர்த்தம் அல்ல. பட் த வேஸ், எந்த வழிகள் அவரை வைஸ் மேனாக மாற்றியதோ அதை பின்பற்றுவது என்று அர்த்தம். ஸோ அவருடைய வாழ்க்கையை ஜஸ்ட் வாட்ச், அனலைஸ், மெடிடேட், and then let your meditation, your watchfulness, your witnessing become the way. அன்பு நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அதற்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. இந்த ரெட் கிராக்ஸ் சேனல்ல நிறையவே வீடியோஸ் இருக்கு. பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பார்த்து உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. Until then, take care. Bye.